இப்படி போறாரு இப்படி போறாரு இங்க போறாரு இங்க நிக்கிறாரு. நான் கூப்பிட்டு என்ன அது பரவாயில்ல உள்ள நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். வரக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து வரும்போது என்ன சொன்னீங்க? இங்க வேண்டாம், வியாபாரம் ஆகிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுது, மேலதான் வருது, யாரும் தெரியாம மேல இருக்கிற ரூம்ல தான் உட்கார வச்சீங்க. ஒரு நாள் உட்கார வச்சு பேசிக்கிறீங்க. ஆமா சார், அதனாலதான் வரல. யாருக்குமே தெரியாம மேல போய் உட்காரதுக்கு நாளைக்கு சார் வந்து நிக்கணும் இங்க. உங்களுக்கு எங்க கடைக்கு தான் பிரச்சனை, வேற எந்த கடைக்கு கிடையாது சார். வேற எங்க உட்கார இல்ல அதுதான் நான் எதுக்கு வந்து அப்படியே வந்து எல்லாரும் யாரும் தெரியாம வந்து ஒளிஞ்சு உட்காந்து போகணும். யாரெல்லாம் இருக்க மாட்டேன். ஏன் வேற ஆள் வச்சு பேச வைக்கிறீங்க? தேர்ட் பார்ட்டி வச்சு பேச வைக்கிறீங்களாமா? சார் நான் சொன்னேன், அப்ப கேட்கலன்னு நான் சொல்றேன். எங்க கட்ட இப்போ இதுல போன மாத்திரம் இருந்தது. யாராவது வச்சு பேசினா பயந்துருவோமா? இல்ல பயந்துருவீங்க. நீங்க ஆன்சர் பண்ணிக்க வேண்டியது. நான் பண்ணா கிட்ட போக கூடாது சார். இவர் கரெக்டா டீஃபால்ட்டா இருக்கிறாரு. இவர் கரெக்டா கொடுக்குற கமிட்மெண்ட் எதுவுமே யாரை வச்சு பேசினாலும் யாரை வச்சு பேசுறதுல வீடு வரும். விசிட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃபு? அதான் நான் கையெழுத்து போட்டேன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த எப்படி சொல்றது, ஆன்லைன்ல E-Sign அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் போடுறதில்ல, நான் போடுறது ஆதார் ஓடிபி கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு. சரி உங்களுக்கு இல்லைங்க, இப்ப அங்க போனாலும் நான் கொடுத்தாதானே வரப்போகுது. நீங்க சொல்றீங்க ஏமாத்துறீங்க. அதுதான் நான் சொல்றேன், டேரக்டா தான் சொல்றேன். சரிங்க, நீங்க சாகிறது சாகாது உங்களோட நாங்க பண்ண முடியாது. நான் சாகல, நான் உங்களோட விருப்பம். நான் சாகல உங்களோட விருப்பம். யாரு இது நீங்க பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்தப்போ அதே தான் சொன்னீங்க. உங்களுக்கு பிரச்சனை சால்வு நாங்க சொன்னோம். இல்ல அது உங்களோட அவர்கிட்ட நீங்க சாங்க இப்ப சாகலாம் சொன்னோம். கட்டலுங்கிற வண்டி சொல்லுங்க. இல்லங்க அவர் சாகுன்னு சொன்ன அவர் தான் இல்லங்க. பேசினா பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன் நினைப்பா. நான் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பொறுமையா தானே பேசிட்டு ஆமாங்க. எது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ சாகுன்னு சொன்ன நீங்க சொன்னீங்களா அவரு சொன்னாரா? சரிங்க, நான் ஒரு பொருத்தம் பொறுமையா தான் இவ்வளவு தூரம் நான் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா இப்ப இதெல்லாம் தேவையாது. தேவையில்லை. எதுக்கு பண்றீங்க? அப்புறம் அடுத்த வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பண்றீங்க? டெலிட் பண்ணுங்க. அது போல அவ்வளவுதானே. உங்களுக்கு அதே ஆகல பொறுமா பொறுமா ரீசன் டெலிட் பண்றோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நான் கட்டுறேங்கிறேன், ஒண்ணு கட்டுறேன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம தெளிவாக பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பசங்க அலைகிறாங்கல்ல, அவங்களுக்கு வேலை இதுதான். நீங்க கொடுத்தாதான் அவனுக்கு சம்பளம் நடக்கும். நீங்க கொடுத்தாதான் அவனுக்கு அலவன்ஸ் வரும். உங்க வீட்டுல இப்ப பத்தியா இருக்கணும்னா நீங்க பழத்து நடத்தினாதான் பண்ண முடியும். அதே மாதிரிதான் அவனுக்கு அது வேலை. அவன் கலெக்ஷன் பார்த்தாதான் அவனுக்கு அதுக்காக தான் வச்சிருக்கோம். மாசம் ஒரு 5000 ரூபாய் வேலைக்கு பெட்ரோல் 2000 ரூபாய் கொடுத்து அவனுக்கு பொழப்பு இதுதான். புரியுதுங்களா? உங்க வீட்டுல அடுப்பறியணுங்கிறப்ப நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த சாமர்த்தியத்தை அவனோட தொழில அவன் காட்டுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு மனிதர் உண்மையிலே வார்த்தையை நீங்க தானே இப்ப விட்டீங்க. நான் சாகட்டுமா நீங்க தானே விட்டீங்க. இல்ல பனையில வந்து சிட்டதான் வாங்குவீங்களான்னு கேட்டேன். வார்த்தையை விட்டது நீங்க. அவரு நீ தானே சொன்னா, நீ தானே சொன்னா. சரி உங்களுக்கு இப்படி என்ன பிளாக்மெயில் பண்றாரு. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்ப ஏன் அது என்ன போறாங்க? போடல மாட்டாங்க. அப்புறம் நீங்க ஓபன் பண்ணுங்க. ஏன் கத்துறீங்க? கஷ்டப்பாடு வந்து ஒரு 2 பேர் தான் வரணுங்கிறது இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஆர்டிஓட ரூல்ஸ் என்ன நான் சொல்றேன். சரி, ஒரு கஸ்டமரா நான் வந்து 9:30 மணி வரைக்கும் மீட் பண்ணலாம். சரி, காலைல 7 மணிக்கு நான் விசிட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, ஒரு அட்வொகேட் லீகல் இஷ்யூ இருந்துச்சுன்னா பர்சனலா அவர்கிட்ட போய் நான் அட்வைஸ் கொடுக்கலாம், பேசலாம், கம்பெனிக்கா ஒருக்காக என்ன வேணா பண்ணலாம். சரி, நீங்க என் கூட வரலாம் சார். கிடையாது. அங்க ஏதாவது வழிமுறைகள் விதிமீறி நடந்து